ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் ஒரு யூத பெண்மணி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்யாவிட்டால் கபரில் வேதனை செய்யப்படும் என்பதாக ஒரு யூத பெண்மணி என்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது நான் அந்த கூற்றை, அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் மறுத்தேன். மீண்டும் அந்த யூத பெண்மணி சொன்னால், நான் சொல்வதுதான் உண்மை, அதனால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சிறுநீர் பட்ட இடத்தில் சிறுநீர் பட்ட அந்த இடத்தை நாங்கள் துண்டித்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் கத்தரித்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் தொழுகைக்கான சென்றிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருகை தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எங்களுக்குள் சப்தம் அதிகமாகி விட்டது, எனக்கும் அந்த யூத பெண்மணிக்கும் இடையில் சப்தம் அதிகமாகி விட்டது. இந்த நிலையை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், இந்த யூத பெண்மணி இவ்வாறெல்லாம் சொல்கிறாள் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்ன அந்த சொல் இருக்கிறதே மிகவும் உண்மையானது என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ செய்தார்கள். என்ன துஆ? நரகத்துடைய அந்த உஷ்ணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அதனை தொடர்ந்து கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார் என்று சொன்னால், நாமும் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுபவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் அதிகமான முறையில் சுத்தத்தோடு இருக்க வேண்டும்.